மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இருந்த எந்த ஆட்சியும் குறை சொல்லாமல் கண்ணியமான முறையில் கான்ட்ரவர்சி இல்லாமல் இதுவரை 20 அறிவிப்புகள் சிறுபான்மை சமுதாயம் முதல் தடவை தான் நான் அதில் பதிவு பண்ணுறேன். ஏன் அவங்க தானே எந்திரிச்சு அட்டண்டன்ஸ் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது இல்லாமல் நன்றி கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெலாம் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஏன்னா வாரம் வாரம் பேசிட்டு இருக்கவர் என்னென்ன இது என்னென்ன. ரெண்டாவது போன வாரம் வரைக்கும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தவருக்கு 5 வருஷம் ஒருத்தர் கூட்டணி மாறுவார் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு அவரு. மக்கள் அது ஃபர்ஸ்ட் அவரு தருவீங்க என்ன நன்றி. அவரு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நேற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசி முடித்தாகிவிட்டது. அமைச்சர் பதிலுரைக்கு பிறகு மானிய கோரிக்கை குறித்து வாக்கெடுப்பு. மக்கள் நலத்துறை அமைச்சர் உட்காருங்க சார், உட்காருங்க, எடுக்கலாம் அமைச்சர் பாருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இது குறித்து பேசியாகிவிட்டது. அந்தந்த ஆட்சியில் அவர்கள் என்ன சிறுபான்மையினருக்காக என்னென்ன செய்தார்கள் என்று சொல்லியாகிவிட்டது. இன்று அமைச்சர் பதிலுரையும் வழங்கிவிட்டார். அதற்கு பிறகு நேரடியாக வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் பதிலுரை. போதும், மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் பதிலுரை. மாண்புமிகு பாருங்க, நான் மாண்புமிகு உறுப்பினர் கே. நேரு அவர்கள் அவர் உங்களுடைய ஆட்சியை உங்களுடைய தலைவர்களை பற்றி புகழ்ந்து பேசினார். அவரை பார்த்து தமிழ் மன்சாரியை பார்த்து நன்றி சொல்வதற்கு முடியாதுன்னு சொல்ற தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அது எப்படின்னு தெரியும், அது எப்படி சொல்றது? தமிழ் மன்சாரியை பேச சொல்ல அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு தலைவர் அவர்களே, அவை நான் சொல்லிடுறேன், சொல்லுங்க, நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க ப்ளீஸ். அவை நீங்க அவை முன்னவர், மாண்புமிகு பேரவை அவை முன்னவர், அவை முன்னவர், அவை முன்னவர், அவை முன்னவர். யார் ஆங்கிலத்தில் யார் பேசுற சொல்லுங்க, என்ன விஷயம் என்ன சொல்ல வரீங்க? உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் நீங்கள் நன்றி சொல்லி இருக்க வேண்டும் என்று தான் சொன்னாரே தவிர நான் இருங்க இல்லை. ஆகவே அவர் ஆகவே இந்த பிரச்சனையை தொடர்ந்து சபையிலே இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கண்டினியூ பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அதனால் கொஞ்சம் உதவிமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.